அண்மை செய்தியை பார்க்கிறோம். நேபாள பிரதமர் ஷர்மா ஒலி நாட்டை விட்டு தப்பி ஓடியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நேபாளத்தில் ஜென்சி தலைமுறையினரின் போராட்டம் என்பது பல்வேறு பகுதிகளிலும் வெடித்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு வன்முறையும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அவர் நாட்டை விட்டு தப்பி ஓடியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, ஷர்மா ஒலி நாட்டை விட்டே தப்பி ஓடியதாக தகவல் கிடைத்திருக்கிறதே, விவரம் என்ன? நேபாளத்தில் நிலவிய கடும் வன்முறையை அடுத்து அந்நாட்டினுடைய ஆட்சி கவிழ்ந்த நிலையில் தற்பொழுது அந்நாட்டினுடைய பிரதமர் ஷர்மா ஒலி அங்கிருந்து தப்பி குடும்பத்தினருடன் வெளிநாடு தப்பியுள்ளதாக தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. அவருடைய இல்லத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ஷர்மா ஒலி மற்றும் அவருடைய குடும்பத்தாரை ராணுவம் மீட்கும் அந்த ஒரு காட்சிகளும் நேபாள நாட்டினுடைய பல்வேறு தொலைக்காட்சிகள் வெளியாகி இருக்கும் நிலையில் அவர் அங்கிருந்து தப்பி வெளிநாட்டுக்கு தற்பொழுது சென்றுள்ளதாக முதற்கட்ட தகவலானது தற்பொழுது நேபாள் தேசிய ஊடகங்களால் வெளியிடப்பட்டு வருகிறது. அதிபர், பிரதமர், அமைச்சர்கள் என பல்வேறு அனைவரும் ராஜினாமா செய்த நிலையில் முழுமையான ஒரு கட்டுப்பாடு என்பது தற்பொழுது நேபாளுடைய ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு அந்த நாட்டினுடைய செயல்பாடுகள் வந்த நிலையில்தான் தற்பொழுது ஷர்மா ஒலி அதிகாரப்பூர்வமாக அங்கிருந்து தப்பியுள்ளார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் அங்கிருந்து வெளியேறுவதற்கு நேபாள் ராணுவமும் உதவி செய்துள்ளதாகவும் முதற்கட்ட தகவலை தற்பொழுது நேபாள் நாட்டினுடைய ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடியுது. பல்வேறு காட்சிகள் பிரதமர் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் அவர்கள் மட்டுமல்லாமல் அதிகாரிகளையும் அவர்களுடைய இல்லங்களிலிருந்து மீட்பதற்கு ராணுவம் உதவிய நிலையில்தான் தற்பொழுது அவர் அங்கிருந்து தப்பி வெளிநாட்டிற்கு தப்பியுள்ளதாகவும் ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர் வழியாக அவர் தப்பி சென்றார் என்ற ஒரு தகவலையும் முதற்கட்டமாக அந்நாட்டினுடைய ஊடகங்கள் தற்பொழுது வெளியிட்டு வருகின்றன. நன்றி சுசித்ரா, விவரங்களை வழங்கியமைக்காக.